ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 11th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டு நம்மளோட அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே ஹோம் தான் சொல்லி தெரிய வந்திருக்கும். ஏன்னா ஜெயின் தான் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த விஷயத்தை ஃபுல்லாக நியூஸில் லீக் பண்ணி விட்டுருப்பா இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பீச் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறான். தங்கச்சியுமே அதை பார்த்துட்டா போல. ஆனால் அவள் அதை பார்த்ததுக்கப்புறமா கூட கோவம்லாம் படல. நம்ம வந்துட்டு எதுக்கு ஒரு வாட்டி ஹோம் கிட்ட என்ன நடந்துச்சுன்றதை கேட்போம். அவர் பக்கம் இருக்க நியாயத்தை கேட்டால் தானே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு புரிய வருன்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதையெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. இன்னும் அவன் பக்கம் என்ன நியாயம் இருக்கும்னு நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு அவனுடைய ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அவன் தான் சொல்லி அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் பார்த்தியா நம்ம கிட்ட அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லி மன்னிப்பு கேட்காம இத்தனை நாளாக நம்ம கூடவே இருந்திருக்கான். இதுக்கப்புறமா எப்படி போயிட்டு அவன் கிட்ட நம்மளால பேச முடியும்? இனிமேல் நம்ம அவன் கிட்ட பேசவே கூடாதுன்ற மாதிரி இவன் இங்கே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹோமை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இன்னைக்கு தானே சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பேன் கேக்லாம் ரெடி பண்ணி அதில் சாரின்னு சொல்லி எழுதி அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கரெக்டாக இப்போ பார்த்தா அவன் அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயுமே அவனுடைய அங்கிள் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணி நியூஸை பார்த்தியா இல்லையான்ற மாதிரி கேட்குறாரு. இல்லையா என்னாச்சுன்ற மாதிரி இவன் கேட்க இவர் அப்போ தான் நியூஸை காமிக்கிறாரு. பார்த்தா இவனுடைய அந்த ஆக்சிடென்ட் நியூஸ் தான் அதில் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது பீச்சுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமே, அப்போ நான் உடனே போயிட்டு அவனை பார்த்து பேசி ஆகணுமேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை வேண்டாம் இப்போதைக்கு நீ போகக்கூடாது, ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு லாயர் அனுப்பியிருக்கேன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு அதை கேட்டதும் இன்னும் கடுப்பாகுது. என்ன சொல்கிறீங்க, எதுக்கு லாயர் அனுப்புனீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் தானே போய் அவன் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டிருக்கணும், என்னால் தானே அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ நான் போய் அவனை பார்க்குறேன், வண்டி எடுற பாடி கார்டுன்ற மாதிரி சொல்லும்போது அங்கிள் பார்த்தா இல்லை நீ வண்டி எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவனை மிரட்டுறாரு. அதை பார்த்ததும் ஹோம் வந்துட்டு பரவாயில்ல நானே போய்க்கிறேன்ற மாதிரி வேகமாக டாக்ஸி பிடிச்சி இப்போ அந்த இடத்துக்கு வரான். ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே பீச்சும் இல்லை, தங்கச்சி பேங்குமே இல்லை, அந்த லாயர் மட்டும்தான் இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு எங்கே அவங்க 2 பேரும் அனுப்பிட்டீங்களா அதுக்குள்ளன்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தா ஆமாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே யார்கிட்டையுமே பேசக்கூடாது, அதுக்கு வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு பணமும் கொடுக்குறோன்ற மாதிரி நான் செக்கையும் ஆஃபர் பண்ணேன். அதை பார்த்துட்டு அந்த பையன் கோவப்படுவான்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் சைனை போட்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொன்னான்ற மாதிரி சொல்கிறாரு. எனதுன்ற மாதிரி ஹோம் கேட்கும்போது இவன் இத்தனை நாளாக அந்த வேலை பார்த்ததுக்கு சேலரிலாம் கொடுத்துருப்பாள், அந்த பேயெல்லாம் ஓட்டினதுக்கு அந்த காசையுமே பார்த்தா இவன் வேணான்னு சொல்லி ஹோம் கிட்டேயே கொடுக்க சொல்லிட்டான் போல். அதனால அதையும் கொடுத்துட்டு இவங்க இப்போ கொடுத்தாங்களே இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காசையுமே வாங்காமல் அவன் பார்த்தா தங்கச்சி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டானா. ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ சொல்கிறாரு. அது கேட்டதுமே இவனுக்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஆனால் அந்த லாயரா இந்த மாதிரி என் சர்வீஸில் யாருமே இவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இங்கேருந்து போனதே கிடையாது. ஏதோ இது உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன், அதனால இதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எதை நினச்சும் ஃபீல் பண்ண வேணான்ற மாதிரி சொல்ல இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவரை போட்டு அடிச்சிடுறான். அதை பார்த்ததுமே அங்கே இருக்க ஆளுங்களாம் வந்துட்டு ஹோமை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் உடனே போயிட்டு நான் பீச்சை பார்த்து மன்னிப்பு கேட்க போகிறேன்ற மாதிரி அங்கேருந்து போக பார்க்க இவங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளியே போகிறது நல்லது கிடையாது, பப்ளிக் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது வந்துட்டு இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும், அப்புறம் இந்த பிரச்சனை முடியவே முடியாது. ஸோ நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவன் எவ்வளவோ போக ட்ரை பண்ணுறான், ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் இங்கே பேங்கும் பீச்சும் பார்த்தா அவங்க அந்த பழைய வீட்டில் இருந்திருப்பாங்கள்ல அங்கே தான் வந்திருக்காங்க போல். அங்கே வந்ததுக்கப்புறமா பீச் வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஹோம் பண்ண ஆக்சிடென்ட் விஷயம் தான் இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியை பற்றி தான் நெட்டு ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கிள் பார்த்தா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹோமுக்கு ஒரு ஆன்ட்டியும் இருப்பாங்கள்ல அவங்களையுமே கூப்பிட்டுருப்பாரு போல். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க கேட்டில் கூட பார்த்தா கொலகார குடும்பன்ற மாதிரிலாம் எழுதி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ உள்ளே வந்தவங்க நேராக ஹோமை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. பாத்தியா நீ பண்ணி வச்சிருக்க காரியத்தினால இப்போ நம்ம குடும்பம் மானமே போச்சு, எல்லாம் உன்னால தாண்டான்ற மாதிரி அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அங்கிள் தான் அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன தெரிஞ்சா அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணான், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அதுவும் இல்லாமல் அது 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ போய் யார் அந்த விஷயத்தை இப்படி வெளியே விட்டாங்கன்றது தான் தெரியலன்ற மாதிரி சொல்ல அங்கே ஜேன் பார்த்தா அப்படியே அமைதியாக ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆண்டி வந்துட்டு என்ன இருந்தாலும் இவன் பண்ணது தானே தப்பு, இவன் மட்டும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா, இவனால் வெளியே தலை காட்டவே முடியலன்ற மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிள் தான் அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ கூப்பிட்டேன், கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் எல்லாமே அடங்குற வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே வந்து வெளியே போக வேண்டாம், அப்புறம் அது இன்னும் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கோன்ற மாதிரி சொல்ல அப்போ தான் அங்கே ஜேன் பார்த்தா இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் விஷயம் வெளியே தெரிய வந்ததுக்கப்புறமா இன்னும் இவங்க ஃபேமிலியில் என்னென்னலாம் தப்பு பண்ணி வச்சுருக்காங்கன்றத பற்றிலாம் எல்லாருமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த விக் ஃபேக்ட்ரியில் ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாள், அவளுக்கு வந்துட்டு இவங்க இன்னும் வரைக்கும் ஒரு காம்பன்சேஷன் கூட கொடுக்கவே இல்லையே. அதுக்கப்புறமா ஹோம் சொல்லி கூட ஜேன் வந்து அந்த லாயர்கிட்ட கேட்டிருப்பா, ஆனால் அவர் தான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாள். ஸோ இப்போ அந்த விஷயத்தையும் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல். அதனால அவள் வந்துட்டு இதெல்லாமும் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ஹோமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, ஹோம் நீ வேணா கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் யூஎஸ்லேயே போயிரு,
இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ வந்தால் போதுன்ற மாதிரி சொல்லும்போது அவன் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்சது நான் தானே, இதை எப்படி முடிக்கிறதுன்னு நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறதா சொல்லிடுறான். அங்கிளும் சரி ஓகேவும் விருப்பம், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஆனால் கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு மட்டும் வெளியே போகாத, அப்படியே வெளியே போகிறதா இருந்தாலும் பாடி கார்டை எப்பயுமே கூடயே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா பீச்சையும் தங்கச்சியும் தான் காமிக்கிறாங்க. அவங்க தான் மறுபடியும் இருந்தபடி பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்கல்ல. ஸோ இப்போ அங்கே பார்த்தா பேங் வந்துட்டு வழக்கம் போல் லைவ் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் ஹாண்டிங்லாம் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹோம் கூட சேர்ந்து அந்த வேலையை பார்க்க போகிறதே இல்லையா, எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். பண்ண மாட்டேன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண வேலைக்கு அவன் கொடுத்த காசையும் நீ திருப்பி கொடுத்துட்டு வந்துட்ட, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதே பழைய வீட்டில் தான் இருக்கணுமான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் இத்தனை நாளாக இங்கே தானே இருந்தோம், கொஞ்ச நாளைக்கு தானே அங்கே இருந்தோம், ஸோ இதுக்கே மறுபடியும் நம்ம பழகிக்க வேண்டியதானேன்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு கேட்டவுடனே கடுப்பாகுது. ஸோ உடனே அங்கே ஜன்னலோட ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட அங்கே ஒரு பேய் நிற்கிது. அதை பார்த்துட்டு இவன் பார்த்தா அலறி கத்திட்டு இருக்கான். இதுதான் உனக்கு தேவை, நல்லா கத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கானில் தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கரெக்டாக இவங்க வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹோம் தான் வந்துட்டு சாரி கேட்கறதுக்காக வந்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு நான் போய் ஓப்பன் பண்ணவான்ற மாதிரி தங்கச்சி கேட்குறா. ஆனால் நீ போகாதன்ற மாதிரி பீச் எவ்வளவோ சொல்கிறான். இல்லை நான் போவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பட் வந்திருக்கிறது பார்த்தா ஹோம் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் பீச்சை தேடி தான் வந்திருக்காரு போல். இதுதானே பீச்சோட வீடு, நீங்கள் தானே இந்த பேய் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு தங்கச்சியும் சொல்ல பீச்சுமே வந்து பார்க்குறான். ஆனால் அவர் யார் என்னன்றது தெரியல. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு ஹோமோட அந்த பாடி கார்டை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தா தங்கச்சி வந்துட்டு லைவ் வீடியோலாம் போடுவாள், அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து ஜென் என்ன அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவரும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியது இவங்கள பற்றி இல்லை, அங்கே நிற்கிறானே உன் பாஸ் அவனை பற்றின்ற மாதிரி சொல்ல ஹோம் பார்த்தா அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ப்ரேயர்லாம். ஆனால் என்ன பண்ணுறான்றது தெரியல. இதை பார்த்துட்டு ஜேனும் அவனை போய் ஏதாவது சரி பண்ணி முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடி அவன் கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ இங்கே ஹோமோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்த வந்துட்டு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து ரெடியாக இருக்காரு போல். ஆனால் இங்கேயும் வந்துட்டு ஏதோ ஒரு பேய் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீட்டில் இருந்து அந்த பேயை துரத்துறதுக்காக பீச்சோட ஹெல்ப் இதுக்கப்புறம் போய் கேட்க முடியாதுல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவானோ அதே மாதிரி நம்மளே பண்ணி இந்த பேயை ஓட்டினா தான் இந்த இடத்த விற்க முடியும்னு சொல்லிட்டு அவனே களத்தில் இறங்கிட்டான் போல். பீச் வந்துட்டு எப்பயுமே அவனே குக் பண்ணி வைப்பான்ல, ஆனால் இவனுக்கு தான் குக் பண்ண தெரியாது. ஸோ அதனால கடையில் இருந்து வாங்கி நிறைய பாக்ஸ்லாம் அடுக்கிட்டு பீச் எப்படிலாம் அந்த பேய்கிட்ட பேசுவானோ அதே மாதிரி இவனும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு எப்படி தெரியும் பேய் அந்த இடத்த விட்டு போச்சா இல்லையான்றது. அதனால அந்த பேய் வந்துட்டு வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருக்கான் சாமி படம் போட்ட மாதிரி. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த பேய் இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல கரெக்டாக பார்த்தா அந்த இடத்த வாங்க போகிற அந்த ஓனருமே வந்துட்டார். அது வேறு யாரும் கிடையாது, அங்கே பீச்சோட வீட்டில் பீச்சை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பார்ல அவர் தான் போல். ஸோ அவர் வந்துட்டு உண்மையாகவே இந்த இடத்த விட்டு அந்த பேய் போயிடுச்சான்ற மாதிரி கேட்க இவன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்துடுறான். நீங்கள் தானே இந்த வீட்டை வாங்க போகிறீங்க, நீங்கள் தானே இந்த வீட்டை வாங்க போகிறதா சொன்னீங்க, ஆனால் லேட்டாக வருவேன்னு சொன்னீங்களே, எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க டாக்டர்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவர் வந்துட்டு ஒரு டாக்டர் போல். அதுக்கப்புறம் இல்லை இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நானே வந்து பார்க்கலான்ற மாதிரி வந்தேன்னு சொல்ல பின்னாடியே பார்த்தா பீச்சும் தங்கச்சி பேங் 2 பேருமே வராங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஹோம் வந்துட்டு ஏதாச்சும் பேசுவான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே பேசலை. என்ன இந்த பக்கம் நீங்கள் 2 பேருன்ற மாதிரி கேட்க நாங்கள் ஒன்றும் இங்கே ஒன்றை பார்த்து பேசுறதுக்காகலாம் வரல, இவர் கூப்பிட்டாரு அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி பீச் சொல்கிறான். 2 பேரும் இப்படியே மாறி மாறி சண்டை போடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ஓனர் வாங்க போகிறார் இல்லையா, அவர் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் சண்டையா என்னன்ற மாதிரி கேட்கும்போது சேச்சா சண்டைலாம் இல்லை, நாங்கள் நார்மலாக பேசிக்கிறது எப்படி தான் பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பார்த்தா அப்பவும் முறைச்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஹோமே என்ன நினச்சான்னு தெரியல, அவனே இறங்கி வந்து அதான் இப்போ நீயே இங்கே வந்துட்டல, ஏன் பக்கம் இருக்க நியாயத்தை வந்துட்டு நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை நீ கேட்பியான்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒன்றும் இங்கே நீ பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்காக வரல, நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பீச் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அதானே எப்போ பாரு ஏதாச்சும் பிரச்சனைனா பயந்து ஓடுறது தானே உன்னுடைய வேலைன்ற மாதிரி ஹோம் கொஞ்சம் கோவத்தில் பேச ஆமாம் நாங்கள் தான் உன்ன மாதிரி ஆக்சிடென்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக யூஎஸில் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம் பாரு, அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாதுன்ற மாதிரி பீச்சும் கொஞ்சம் கோவத்தில் பேச இதை கேட்டதுமே ஹோம் வந்துட்டு அந்த வாங்க வந்திருக்கார் இல்லையா ஓனர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க பேய் ஓட்டுறதுக்கு நீங்கள் இவனெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நானே உங்களுக்கு இங்கே இருக்க பேய் ஓட்டி கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லும்போது கிழிச்ச அதுக்கு முதல்ல உன் கண்ணுக்கு பேய் தெரியணும், அதை விட முக்கியம் நீ அந்த பேயை புரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாங்க வர ஓனரையாச்சும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது நான் என்ன அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கல, உனக்கு மட்டும் என்ன புரிஞ்சிருக்குன்ற மாதிரி கேட்க நீ முதல்ல அந்த ஓனர்கிட்ட என்ன விஷயன்றத கேட்டியா,
அவருக்கு ஒன்றும் இங்கே இருக்க பேயை மொத்தமாக ஓட்டணுன்றது ஆசை இல்லை. அவர் அந்த பேயை பார்த்து அதுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாருன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த விஷயம் ஹோமிக்கு இப்போ தான் தெரிய வருது போல். ஸோ அவன் கேட்டதுமே எது பேய் கிட்ட பேசணுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்ததே பார்த்தா பீச் வந்துட்டு அந்த பேய்க்காக சமையல் பண்ண ஆரம்பிச்சிடா. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தங்கச்சி பார்த்தா ஏதோ அவன் இலையெல்லாம் பிச்சுட்டு வர சொல்லியிருப்பான் போல். ஸோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹோம் வந்துட்டு இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூல் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறமா இந்த இடத்த மூடிட்டதா சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அந்த இறந்து போன ஸ்டூடெண்ட்டோட பேய் தான் இந்த இடத்துல இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்த வாங்க வந்திருக்க அந்த ஓனருக்கும் இங்கே இறந்து போன அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிறதா தோணுதுன்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க அதை கேட்டுட்டு பேங்குமே பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இந்த ஓனர் பீச் கிட்ட பேசுறதுக்காக எங்கள் வீடு தேடி வந்தப்போ அந்த பேய் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன டிஷ் செய்யணுன்றத அவரே செய்ய சொல்லி சொன்னார். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக இவருக்கு வந்துட்டு அந்த பேயை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் இவளுமே சொல்லிட்டு இருக்கா. ஹோமோ அதெல்லாம் கேட்டுட்டு சரி பீச் வேற எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா, நீயும் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறிய, உனக்கும் என் மேலே கோவம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா நான் உங்ககிட்ட டேரெக்டாகவே கேட்குறேன், எங்ககிட்ட பேசுறதுக்காக அந்த லாயரை நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதை நான் அனுப்பலன்ற மாதிரி இவன் சொல்கிறான். நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இது உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராச்சும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் பீச் கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவன் தான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி பேசாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எப்படியாச்சும் 2 பேரும் மறுபடியும் பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பீச் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்து அனுப்புனேன், இவ்வளோ நேரமாக உனக்கு அதை பண்ணுறதுக்கு நீயா வேணும்னே பொறுமையாக பண்ணிட்டு இருக்கியா, இல்லை அந்த வேலையை பண்ண விடாமல் யாராச்சும் ஒன்று தடுத்துட்டு இருக்காங்களான்ற மாதிரி ஹோமோ பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்க ஹோமோ உடனே பேங் உங்கள் அண்ணக்கிட்ட சொல்லு அவன் கொடுத்த வேலையை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அதோ என் கையில் தான் அந்த இலை இருக்குது வேணும் வாங்கிட்டு போக சொல்லுன்ற மாதிரி சொல்லுவோம். பீச்சும் உடனே இவன் கையால் கொடுக்குறதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், நீ ஃப்ரெஷ்ஷாக வேறு பறிச்சு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் ஹோம் வந்துட்டு பேங் மறுபடியும் அண்ணக்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளேயுமே இவ டென்ஷன் ஆகிடுறா. ஏன்டா 2 பேரும் பக்கத்தில் தானே இருக்கீங்க, நீங்களே பேசி தொலைங்களா, என்ன ஏன்டா நடுவில் போட்டு சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி இவ டென்ஷனில் கத்த பீச் பார்த்தா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்து வந்துட்டு அந்த பேய்க்கான ரிச்சுவல்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இவன் வந்து சமைச்சு வச்சுட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி அந்த பேயை கூப்பிட அது பார்த்தா அங்கே வர மாதிரியே தெரியல, என்ன பேயை காணோம், எதுவும் நம்ம தப்பு பண்ணுறோமோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தங்கச்சி வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்த பேய் வரத ஒரு விஷயம் தடுக்குதுன்ற மாதிரி சொல்லுவோம். என்னதுன்ற மாதிரி பார்த்தா இந்த ஹோம் வந்துட்டு சும்மா இல்லாமல் அவனே அந்த பேயை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த சாமி பேப்பர்லாம் அங்கே ஒட்டி வச்சிருப்பாளையா, ஸோ அதனால தான் அந்த பேய் வந்துட்டு அங்கே வரமாட்டேங்குது போல். அதை இப்போ கண்டுபிடிச்சிட்டு பேங்க் சொல்லவும் இதெல்லாம் எந்த முட்டா பையன் இங்கே ஓட்டினதுன்னு சொல்லிட்டு ஹோமே பார்த்தா நைஸாக போய் அதெல்லாமே பிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு போர்டு ஃபுல்லாக இவங்க அந்த பேப்பரை ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு தங்கச்சி பிரிச்சுட்டு இருக்கும்போது அதில் பார்த்தா ஏதோ ஒரு பாட்டு மாதிரி ஒன்று ரத்தத்தாலே எழுதுன மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவ வந்துட்டு அதை படிக்க ஆரம்பிக்க அவள் அதை படிக்கவே அங்கே இருக்க ஒரு டோரோட கதவு பார்த்தா தானாகவே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருந்து கரெக்டாக இப்போ அந்த பேயும் வருது, அதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வர வெளியே வர பீச் அதை பார்த்ததுமே வந்துட்டு பேய் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பேயோட முகத்தில் வந்துட்டு ஏதோ ஒயிட் கலரில் பெயிண்ட் எல்லாம் வர அடிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்ததுமே அந்த வீட்டை வாங்க போகிறார் இல்லையா ஓனரு, அவருமே கண்டுபிடிச்சிடுறாரு என்ன அந்த பேய் இங்கே வந்துருச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி இவன் சொல்ல இப்போ அந்த டான்ஸ் ஆடிட்டே வந்துச்சு இல்லையா, அந்த பேயோட கையிலேருந்து பார்த்தா ஏதோ கையை அறுத்துக்கிட்டே ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்தமாக வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பேய் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருது. மயக்கம் போட்டு விழுந்ததுமே அந்த பேய் அங்கேருந்து காணாமல் போயிட பீஸ் வந்துட்டு எங்கே போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி அந்த கதவு திறந்துட்டு அந்த பேய் டான்ஸ் ஆடிட்டே வந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் வருது. ஸோ வருது மறுபடியும் டான்ஸ் ஆடுது, கையிலேருந்து ரத்தம் கொட்ட மயக்கம் போட்டு விழ மறுபடியும் அந்த பேய் அங்கேருந்து காணாமல் போயிட இதுவே பார்த்தா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. பீச்சுக்கு ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குதுன்ற மாதிரி அவன் குழம்பி போயிருக்கா. இதை பார்த்துட்டு தங்கச்சி தான் கேட்குறா என்னாச்சு ஏன் உன் முகம் இப்படி மாறுதுன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேய் வந்துச்சு, அதுவும் டான்ஸ் ஆடிச்சு கையிலேருந்து ரத்தம் கொடிச்சு, அதுக்கப்புறமா அந்த பேய் இறந்து போன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பேய் இப்படி தான் இறந்துருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னன்னு தெரியல இதே சீனே மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு அப்போ தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இப்போ இவங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கூட தங்கச்சி வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது இவனுடைய கண்ணுக்கு ஒரு பேய் தெரிஞ்சிருக்குமே, அந்த பேய் கூட இந்த மாதிரி தான் அடிக்கடி இவன் பார்க்கும்போது அப்படியே அங்கே இருக்க அந்த பால்கனிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி தான் இவனுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வருதா. அதனால் இந்த வீடை வாங்க போகிற ஓனர்கிட்ட நீங்கள் எதுவும் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிங்களா, எனக்கு என்னவோ நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் என்னால் இந்த பேய்கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்ல இவரும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு அதுலேயே புரிஞ்சு போச்சு அப்புறம் கண்டிப்பாக இவர் ஏதோ ஒன்றத்தை மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் இந்த பேய்கிட்ட பேச முடியும், ஸோ எதையுமே மறைக்காமல் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல அப்போ தான் இவர் பார்த்தா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஆமாம் இந்த பேய் வந்துட்டு கொன்னதே நான் தான்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதுமே இவங்களாம் என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 11th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.